ஏதோ ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்களே. எப்படியாவது பார்த்து நீ கூட்டிட்டு போகடே, நிக்க மாட்டேறாண்டி. ஆமாக்கா, காரு வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்றேன்னே தெரியல, நில்லுங்கக்கா. சுதாக்கா, இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி போய்கிட்டு தான் இருக்கும். நிப்பாட்டிட்ட வேகமா வாங்க, நீங்க போய் சாப்பிட்டு கிளம்புவான். வள்ளி, இவள பேசுறேல, இங்க வந்து கூட்டிட்டு போ வள்ளி. சுதாக்கா, நீ என்ன சின்ன நொல்லையா? வேகமா வா. ஆச்சி, வேகமா வாங்க, இவங்க நம்மள விட்டுட்டு போனாலும் போயிருவாங்க, எப்படியாவது கிராஸ் பண்ணிடுவோம், வாங்க. அடியே காரை நிப்பாட்டி, வயசான காலத்துல கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. எப்படியா காரை நிப்பாட்டி, கார் நிப்பாட்டா டக்குன்னு பேர்ல வண்டி, இல்லைன்னா எவனாவது இடிச்சு முட்டுற போறாண்டி. காரு போயிருச்சு, வேகமா வாங்க இப்பயாவது. இந்த வரண்டி இந்த எடுபட்டு வாங்கி எங்க இருந்து வந்தாங்க தெரியலடி. காரையே வந்த முடியுமா தாண்டி இருக்கிறாங்க, ஒரே காலெல்லாம் வலிச்சா போச்சுடி. ஆச்சி, பேசாம வாங்க, திரும்பி காரை எவனாலும் வந்துருவியா, வாங்க. ஏப்பா, ஒரு வழியா வந்தாச்சுடி. இந்த டவுனுக்குள்ள வந்தாலும் இது ஒரு தொல்லடி, ரோட கிராஸ் பண்ணா முடியவே மாட்டேங்குது. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொடு ஹோட்டல்ல. அட இருடா, பஸ் ஏறி வீட்டுக்கு போயிருவோம், வீட்டுல போய் அம்மா என்ன செஞ்சு தரேன். அடியே சுமதி, ஏதாவது பார்த்து ஹோட்டலுக்கு பார்த்து கூட்டிட்டு போடி, வேமா பார்த்து ஏதாவது பிச்சு போட்டு சாப்பிட்டு போக வேண்டிய. ஆச்சி, நம்ம கிட்ட எங்க காசு இருக்குது, வேமா வாங்க, பிரி பஸ்ஸ பார்த்து ஏறுவோம். இவ ஒருத்தி பேசுனா அரை மணி நேரம் ஆயிருது. அடியே சுமதி, உன்கிட்ட தானே காடு இருக்கு, அந்த காடுல போய் சாப்பிடுவோண்டி. ஆச்சி, அந்த காடை தான் குவாடுங்கிறீங்களாக்கும். என்ன சுதாக்கா, கார்ல சாப்பிட்டுருவோமா? வள்ளி, பர்ஸ் எடுத்தேனடி, நம்ம தான் ஃப்ரீ பஸ்ல தானே போறோம், என்னத்துக்கு பர்ஸ் சொல்லி பர்ஸ் அப்படியே மறந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன்டி, அதுக்குள்ள தாண்டி அந்த பைய காடு கடந்தது. என்னடி இப்படி இருக்கீங்களேடி? ஏடி உன்னை நம்பி ஒரு கொலை கூட பண்ண முடியாதுடி. ஏடி வயிறு வேற கில்லுதடி, பசிக்குதுடி, என்னடி பண்றது? ஆச்சி, வேற வழி இல்ல, வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நடப்பா, பஸ்ல ஏறி ஊருக்கு போற வழிய பாப்போம். ஆமாக்கா, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், வாங்க வாங்க போவோம். ஆச்சி, என்ன நீங்கள் வள்ளி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க போவோம். அது எல்லாம் தெரியலடி, இந்த கொட்டை அடிக்கிற தொண்டு கட்டா உடம்புன்னா இதா இருக்குடி. நல்லா டான்ஸ் ஆடுங்க ஆச்சி, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. வாங்க வாங்க, நீங்க என்ன பொண்ணு வீடு சொந்தக்காரங்க தானே, வாங்க உள்ள வாங்க, இப்பதான் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, வாங்க வாங்க. நீங்க மாப்பிள்ளை வீடோ? அதான் எங்களை பார்த்து பொண்ணு வீடும் பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. சரி சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாலே வந்துடுறோம். ஆமா ஆமா, நாங்க மாப்பிள்ளை வீடுதான், வாங்க வாங்க, நான் உள்ள போய்கிட்டு இருக்கேன், வாங்க வாங்க. என்ன ஆச்சி, யார் வீட்டு கல்யாணம் தெரியல, நீங்க பால முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம் சொல்றீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அடியே சுமதியை யார் வீடும் தெரியலடி, இருந்தாலும் அவங்க வாங்க உள்ள வந்து கூப்பிடுறேன்டி. நமக்கு வேற வயிறு வேற பசிக்குதுடி, பேசாம இங்கேயே பார்த்து சாப்பிட்டு போயிருவோண்டி, சாப்பிட்டு கமுக்கு நாப்பில பார்த்து எஸ்கே போயிருவோண்டி. அது தப்பு இல்லையா ஆச்சி, அவங்க மொய் கேட்டா என்ன பண்றது, நம்ம கிட்டயே காசு இல்லையே. இவ ஒருத்தி, இவ வந்து பேசுனா ஊரெல்லாம் கொட்டிடுவா. அடியே நம்ம உள்ள போய் சாப்பிட்டு வெளியே வர வரைக்கும் வாயை மூடுறே, நீ வாயை திறந்தா வாயிலே குத்திடுவேன். பேசாம கமுக்கு நாப்பில போய் சாப்பிட்டு அப்படியே போயிருவோண்டி. சுமதி அக்கா, சுதாக்கா, 2 பேர் பேசாம இருங்க. நல்லா உள்ள இருந்து கம கமன்னு பிரியாணி வாசம் வருது, என்னை தூக்குது. நான் எப்பயுமே ஆச்சி பக்கம் தான், வாங்க வாங்க உள்ள போய் சாப்பிட்டுட்டு தெரியாம வெளில போயிருவோம், வாங்க வாங்க உள்ள போவோம். இந்த ஆச்சி வலின்னு சொல்றத பார்த்தா எதுலயும் நம்மள கோத்து விட்டுருவாங்கன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆச்சி, இருந்தாலும் உங்களை நம்பிதான் வரேன், எப்படினாவது உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளில கொண்டு வந்து விட்டுருங்க, என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச என்னை கொன்னே போட்டுருவாரு. அடி வாங்கடி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தா என்னடி பண்றது? வாங்கடி உள்ள போய் நல்லா சாப்பிட்டு அப்புறமேட்டு நல்லபடியா வெளியே வந்துருவோண்டி. நான் ஆச்சி இருக்கேனடி, நல்லபடியா உங்களை நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவேண்டி. வாங்க வாங்க வாங்க, உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, நீங்க மாப்பிள்ளை விட பொண்ணு விடா? ஐயோ, என்னத்த சொல்றது, மாப்பிள்ளை வீடு சொன்னாலும் மாட்டிக்குவோம், பொண்ணு வீடு சொன்னாலும் மாட்டிக்குவோம், இவங்க எந்த வீடும் தெரியலையே, என்ன பண்றது? ஏமா, இவ வந்து என்னோட மருமக தாம்மா, இவளுக்கு ஒரு அளவும் தெரியாது. சரிம்மா, ஏம்மா நீ வந்து எந்த வீடு? நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நீங்க நாங்க மாப்பிள்ளை வீடு. ஓ அப்படியா, நீங்க மாப்பிள்ளை வீடுனா நாங்க பொண்ணு வீடு. நானு மாப்பிள்ளைக்கு அத்தை முறையில வரேன், நீங்க எந்த வழியில பொண்ணுக்கு சொந்தம்? பொண்ணுக்கு நாங்க என்ன சொந்தம் தானே கேட்குறீங்க? அந்த பொண்ணோட அப்பத்தா இருக்காங்களே, அந்த அப்பத்தா வழியில பிறந்த ஒரு தம்பி இருக்கேன், அந்த தம்பியோட கூட பிறந்த ஒரு சித்தப்பா இருக்கேன், அந்த சித்தப்பாவுக்கு கூட பிறந்த ஒருத்தன் தாய் மாமா இருக்கேன், அந்த தாய் மாமா வழியில வர தூரத்து சொந்தத்தோட தம்பி இருக்கேன், அந்த தம்பியோட பொண்ணோட பையனோட நாங்க சொந்தம். நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சரியா புரிய மாட்டேது. உங்கள்ட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன், நீங்க போய் பந்தி ஆரம்பிச்சிருச்சு, போய் சாப்பிட போங்க, எல்லாரும் பொண்ணை வாழ்த்திட்டு போங்க போங்க. ஆச்சே, சூப்பரா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க அந்த பொம்பளையும் மண்டைய நல்லா குழப்பிருச்சு. வாங்க வாங்க, பிரியாணி வாசம் இங்க வரை வருது, வாங்க போய் சாப்பிட போவோம். சரி சரி, நேரம் ஆச்சு, வேமா போய் சீட்டை பிடிப்பா, வேமாவா சாப்பிட போவோம். ஐயோ வள்ளி, ஏண்டி பிரியாணி மூச்சுக்கு 90 வாட்டி சொன்னியாடி, இப்போ என்னடி சாம்பார் ஊத்திக்கு போட்டிருக்காங்க?
ஆச்சி எந்த சோறா இருந்தா என்ன ஆச்சி விசால சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பு ஆச்சி இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் நம்ம. இல்லடி இவ பிரியாணி பிரியாணி சொல்லி ஆசையை காணிச்சு விட்டாடி. சரிடி சாப்பிட்றேன். அடியே வள்ளி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கவ? அது ஒண்ணு இல்லக்கா, எலும்பு நினைச்சு பச்சை மிளகா கடிச்சு விட்டேன்க்கா, அதாங்க ஒரே உரப்பா இருக்குது. பாத்து ஏத்து சாப்பிடு வள்ளி, அழுதுகிட்டு இருக்காத. அடியே வள்ளி வனப்பயத்தோட நல்லா சாப்பிட்டாச்சுடி. வீட்டுல வேற அந்த கிழவனார் வேற இருப்பான்டி. அவனுக்கு ஏதாவது வேற சமைச்சு குச்சி போடணுண்டி. பேசாம இவங்கிட்ட ஏதாவது பார்த்து பார்சல் பார்த்து வாங்கிட்டு போயிருப்பாடி. பார்சல் வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம பேசாம படுத்து வைக்கலாம்டி. ஆச்சி ஐயோ இப்ப சாப்பிட வந்ததுக்கே நம்மள புடிச்சாங்க. நான் பயத்துல இருக்கேன். நீங்க வேற பார்சல் கட்ட இதை கட்ட வந்து இருக்கீங்க. வீட்டுல அவருக்கு நேற்று வச்சு பழைய சோறு கிளாஸ் இருக்கு, அதுக்காக எடுத்து கொடுங்க அவருக்கு. சரிடி அந்த ஆளுக்கு ஏதாவது பார்த்து வச்சிட வேண்டியதாண்டி. பழைய சோறு இருந்தா சரிடி. இந்த இடத்த விட்டு வேகமா கிளம்புறேன்டி. இல்லைன்னா அந்த மாப்பிள்ளை விட்டு எந்த மாப்பிள்ளைக்கு அத்தையா அவ வந்துருவாடி. அவளுக்கு பதில் சொல்ல முடியலடி. வேகமா வாடி கிளம்பிடுவோம். ஐயோ மொய் எழுதுறவ உட்கார்ந்து இருக்கானே, அலர்ட் பண்ணுவாங்கள. ஆச்சி அப்படியே அங்கிட்டே திரும்பி போயிருவாச்சி. இங்கிட்டு மொய் எழுதுறவ உட்கார்ந்து இருக்கேன். நம்மள்ட்ட வேற காசு இல்ல. வேற ஏதாவது பின்னாடி வழி இருக்கான்னு பாருங்க ஆச்சி. அடியே என்ன பண்றது எனக்கும் தெரியலடி. சரிடி நான் வேணா முன்னாடி போறேன்டி. ஒரு ஆளா முன்னாடி போனா தப்பிச்சுக்கலாம்டி. மொத்தமா போனா என்னங்க போறேன் எது போறேன் கேட்பேன். அதனால நான் மட்டும் முன்னாடி போறேன். நீங்க அப்புறமேட்டு ஒரு ஆளா பார்த்து வாங்கடி. சரி நான் முன்னாடி போவேன். ஆச்சி நாங்க வேணா சொன்னோம், நீங்க தானே முன்னாடி கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்ன நீங்க மட்டும் எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? எல்லாருமே மொத்தமாவே போவோம், என்னதான் சமாளிச்சுக்கலாம். சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி வா போவோம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏமா ஒரு நிமிஷமா கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா தம்பி எதுக்குப்பா எங்களை எதுக்குப்பா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா கேட்கதாம்மா கூப்பிட்டேன். அப்படியா தம்பி? நாங்க பொண்ணு வீடுப்பா. ஏம்மா நாங்களும் பொண்ணு வீடு தாம்மா. என்னது பொண்ணு வீடா? இல்ல இல்ல நாங்க மாப்பிள்ளை வீடுங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ தான் பொண்ணு வீடுன்னு சொன்னீங்க, இப்போ மாப்பிள்ளை வீடுன்னு சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையம்மா. அது ஒண்ணு இல்லை தம்பி. இவ வந்து மாப்பிள்ளை வீடு நான் பொண்ணு வீடு. அதைத்தான் நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் தம்பி. சரிம்மா, உங்கள் இதில் யாரும்மா பொண்ணு வீடு? இப்ப தம்பி உனக்கு பொண்ணு வீட்டு கிளந்தானப்பா வேணும். எப்ப வள்ளிக்கு வாங்க. எப்ப அந்த பொண்ணு தான்ப்பா பொண்ணு வீடு. இந்த பொண்ணுகிட்ட என்ன எது பார்த்து கேட்டுக்கப்பா. நீ எப்ப நாங்க வரோம்ப்பா. ஓ அப்படியா, அந்த பொண்ணு தான் பொண்ணு வீடா? ஏம்மா இங்கே வாமா கொஞ்சம். ஐயா என்னங்க ஐயா, எதா இருந்தாலும் பேசிக்குவேன், என்னையா சொல்றீங்க? என்னம்மா என்னென்னமோ வளர்ற? ஒன்றும் இல்லைம்மா, நான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், மோதிரம் போட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் மொய் மட்டும் எழுதிட்டுருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் மட்டும் உட்காரம்மா மொய்யில். அப்படியா? எனக்கு வேற நிறைய இருக்கு, நீங்க வேற கம்பல் பண்றீங்க, அதனால நான் ஒத்துக்கிறேன். டேய், நீ நல்லபடியா மாப்பிள்ளைக்கு மோதிரம்னா போட்டுட்டு போட்டோகிட்டனா எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு வாப்பா. இவளே பார்த்து எல்லாமே பார்த்து மொய்னா நல்லபடியா எழுதுவா. நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா தம்பி. நல்ல வேலைம்மா, மொய் எழுதுறதுக்கு ஆள் இல்லாமல் பார்த்து திணறிட்டேம்மா. அம்மா சத்த உட்காருங்கம்மா, நான் போய் மோதிரம் போட்டு சாப்பிட்டு விட்டு வந்துடுறேம்மா. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கதாம்மா, நாட்டில் மழை பெய்யுதுமா. இந்த போயிட்டு வந்துடுறேம்மா. ஆச்சி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வந்தமா தின்னமான்னு கிளம்புமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு விட்டு கல்யாணமா? இப்படிலாம் பண்ணாதீங்க ஆச்சி, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன் ஆச்சி, எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்குது. நானும் போறேன் இந்த அக்கா கூட. வாக்கா போவோம். உனக்கு தெரியாத ஆளா இருக்காங்கடி. சரிடி வள்ளி, அவங்க வந்து 2000 எழுதுனானா நீ 1000 ரூபாய் எழுது. 5000 எழுதுனா 4000 எழுது. எல்லாத்துலயும் பாதி பாதியா எழுதிடுறீ. என்னடி சொல்ற புரியுதா? ஆச்சி ஆச்சி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. அதெல்லாம் நான் கண் மாதிரி எழுதிடுவேன். ஏம்மா நீங்க எந்த வீட்டுக்கு மொய் எழுதுறீங்க? நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நாங்க பொண்ணு வீட்டு சார்பா உட்காந்துருக்கோம். நீங்க எவ்வளவு மொய் செய்யணும் கொடுங்க. சரிம்மா, என் பேர் கணேசன் போட்டு 2000 எழுது. ஐயா உங்க பேர் கணேசன் தானே? 2000 தானே? எழுதியாச்சு ஐயா, கிளம்புங்க ஐயா. ஏ நீ என்னடி நோட்ல எழுதாமே 2000 வாங்கி போட்டியடி. எனக்கு மேல தில்லாடங்கடி ஆளா இருக்காடியே. ஆச்சி அப்புறம் காசு குறையுது வைக்குதுன்னு சொல்லுவாங்க, எதுக்கு வம்பு? யாருமே வரலன்னு சொல்லிடுவான். அடியே அடுத்து ஒருத்தர் வராண்டி. பொண்ணு வீடா இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடாலும் சரி ஏதா இருந்தாலும் வாங்கி போட்டுடி. சரிங்க ஆச்சி. ஏம்மா இந்த மொய் எழுதுறது இது மாப்பிள்ளை வீடா? ஆமாங்க, இது மாப்பிள்ளை வீடுதான். எவ்வளவு செய்யறீங்க மொய்யே? ஆமா, என் சார்பா 10000 ரூபாய் எழுதுமா. 10,000 கொடுங்க. என்னம்மா நீ என் பேரை கேட்காம எழுதியாச்சுங்கிற? உங்க பேர் என்னது? கேட்கலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. சொல்லுங்க உங்க பேர் என்னது? அம்மா என் பேர் முனியசாமிம்மா. நல்லா எழுது, கொட்டை எழுத்துல நல்லா தெரியறமா எழுது. அதெல்லாம் நல்லபடியா எழுதியாச்சுக்காடி. நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னப்பா தம்பி நல்லபடியா மோதிரம் போட்டு நல்லபடியா சாப்பிட்டு வந்துட்டியா? தம்பி நீ போனவொடனே 2 பேரும் தான்ப்பா வந்தாங்க. நல்லபடியா மொய்யை நான் எழுதியாச்சுப்பா தம்பி. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேம்மா. தம்பி எங்க சாருப்பா பொண்ணு வீட்டுக்கு மொய் எழுதிருப்பா. இந்தாப்பா. அப்படியா? சரிங்க ஆச்சி. உங்க பேர் என்னது? தம்பி உனக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை எழுதிருப்பா. நாங்க வர்றோம். என்ன இவங்க என்ன பேரை எழுதணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச பேரை பார்த்து எழுதிக்க தம்பிங்கிறாங்க. என்ன பேரை எழுதுறது?
ஒன்றும் புரியலையே. ஐயா இங்க வச்ச மொய் பைய வேற காணாமே. பாபு உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாபு, வந்து அட்டன் பண்ணுங்க. அடியே வள்ளி, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன்டி, போன்ல யாருன்னு சொல்லி நீனே பாரு. ஐயா எங்க அத்தை கால் பண்ணுது, எங்க அத்தைக்கு ஒரு வேலையே இல்ல, பேசாம அடிச்சுக்கிட்டே கிடக்கட்டும், கட் பண்ணாலும் கண்டுபிடிச்சு தொலைஞ்சிரும். அடியே வள்ளி, யாருடி போன்ல ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? பாபு உங்களுக்கு யாரு பண்ண போறா, கம்பெனிக்காரனை விட்டு அவன் தான் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறியா, என்ன ரீசார்ஜ் பண்ண 2 நாள் இருக்காக்கும், அதனால கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, ரீசார்ஜ் இப்பதான் பண்ணேன், அதுக்குள்ளே அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பாபு நீங்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு வாங்க பாபு, அவசரம் ஒண்ணும் இல்ல. எங்க அத்தை அடிக்கிறத விடுதா பாரு, போனை அடிச்சுக்கிட்டே கிடக்குது, பேசாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவோம். இந்த ஆள்கிட்ட பேசுச்சுன்னா எனத்தையாவது மூளைய மாத்தி விட்டுருது. இவனை பெத்ததுக்கு பேசாம இருந்திருக்கலாம். எத்தனை வாட்ட கால் பண்றேன், காரை எடுத்து தொலைகிறானா, இப்ப பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொலைஞ்சிட்டான். எவனாவது இந்த சைடு வண்டியில வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு கேட்டு போயிருவான் வீட்டுக்கு. தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுப்பா கொஞ்சம். இந்த அம்மா யாரு, முன்ன பின்ன பார்த்ததில்ல, எதுக்கு நம்ம வண்டியை நிப்பாட்டுறாங்க? சரி என்ன ஏதும் கேட்போம். அது ஒண்ணு இல்ல தம்பி, என் பையன் பேர பாபு, கால் பண்ண எடுத்தே தொலைய மாட்டேங்கிறான்ப்பா. கொஞ்சம் அவன் வீடு தெரியுமாப்பா உனக்கு? அம்மா பாபு தானம்மா, இந்த வள்ளியோட வீட்டுக்காரன் தானே, எனக்கு நல்லா தெரியுமா, என் வீட்டு பக்கத்துல தானே இருக்கேன். அப்படியா தம்பி, ரொம்ப நல்லதா போச்சு தம்பி. கொஞ்சம் அவன் வீட்டுல மட்டும் என்னை இறக்கி விட்டுரு தம்பி. சரிம்மா, நானே என் வீட்டுக்கு தான் போறேன், ஒரு வேலை விஷயமா. உங்களை வேணா போற வழியில இறக்கி விட்டுறேம்மா. தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க தம்பி, சீட்டு உங்களுக்கே சரியா போயிரும் போல, அப்புறம் எப்படி நாங்க உட்கார்றது? சரிம்மா, நான் வேணா கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்கிறேம்மா. ஐயய்யா, இந்த பேக்கை வேற வைக்கணுமே, இது வேற இடைஞ்சலா இருக்கே, வண்டியும் இடைஞ்சலா இருக்குது. பேசாம இந்த தம்பி மண்டையில வச்சிருவான், அங்கதான் ஃப்ரீயா இருக்கு. என்னம்மா பேக்கை தூக்கி என் தலை மேல வைக்கிற? ஏமா இப்படி வச்சா நான் எப்படிம்மா வண்டி ஓட்டுவேன்? கொஞ்சம் பேக்கை எடுமா. ஐயா உனக்கு ரோடு தெரியலையாப்பா? சரிப்பா கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கப்பா, எனக்கு இடமே பத்தல, நாளைக்கு கீழே விழுகிற மாதிரி உட்காந்துருக்கேன்ப்பா. சரி கொடுங்க. என்ன பேக் என்ன இந்த கணக்கு கணக்குது? அது ஒண்ணு இல்ல தம்பி, 10 நாளா துணி துவைக்கல, உடம்பு வேற சரியில்லை, அதான் மருமக துவைக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் தம்பி. சரிம்மா, வண்டி வேற எடுக்க போறேன், வண்டியை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோமா. நீ படுக்க கீழே கீழே விழுந்துடாதம்மா, வயசான காலத்துல நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ. வள்ளி, அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பாபு, பாபு சத்த நில்லு, உங்க அம்மா வந்திருக்காங்க. ஏமா என்னம்மா, அவர் வண்டியில வந்திருக்க? ஏமா ஒரு கால் பண்ணி தான் நான் ஓடி ஓடி வந்திருப்பேலம்மா. அடே உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? கால் பண்றேன் சொல்லி கடையை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன், ஓடோடி வந்து கிழிச்சிருப்ப நீயே. உன்னையெல்லாம் பெத்து எடுத்து வர்றதுக்கு பேசாம இருந்திருக்கலாம்டா நானு. அம்மா இப்படின்னா சொல்லாதம்மா, நீ கால் பண்ணதே எனக்கு தெரியாதும்மா. சரி வாம்மா, வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் எதுவா இருந்தானு. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா, பாத்துக்கிட்டு இருந்துக்குங்கம்மா. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. வள்ளி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான் பாரு வள்ளி. இப்பதான் வெளியில போறேன்னு போனாரு, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி என்ன ஏதுன்னு போய் பாப்போம். ஐயா போன்ல தான் இது தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா கடைசி நேர்லயே வந்து உட்காந்துருக்கே. வள்ளி, எங்க அம்மா வந்திருக்காங்கடி, வாங்க ஒரு வார்த்தை சொல்றே. ஆண்டி வாங்க ஆண்டி. என்னடா அவன் பொண்டாட்டி ஆண்டிங்கிறா? எனக்கு பார்த்தேல, ஊர்ல தோப்பு தோறவா எல்லாம் இருக்கு, என்னைய பார்த்து ஆண்டிக்கிட்டு இருக்காடா. ஏமா அவ இங்கிலீஷ்ல சொல்றாமா, ஆண்டினா அத்தை அர்த்தமா. நீ ஒன்னும் தப்பா நினைக்காதம்மா, உனைய போய் அவ அப்படி சொல்லுவாளாமா. அவளை ஒண்ணு ஆண்டிலாம் அவனை கூப்பிட வேணாம், எப்பயும் போல அத்தையனை கூப்பிட சொல்லு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, டீயை போட்டு கொண்டு சொல்லு அவளை. சரிம்மா, அவளை போய் டீ போட சொல்றேம்மா. வள்ளி, நீ கிச்சன்ல போய் டீ மட்டும் போட்டு கொடுப்பா, மற்ற எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம். நானே பார்த்து என்னப்பா டீ போட்டு கொடுத்துருவேன். நான் வந்து டீ போட்டு கொடுத்தேன்னா உடனே தான் எங்கள் அம்மா வையும். அதனால ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொடுப்பா, மற்ற எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். சரி டீயோட என்கிட்ட நிப்பாட்டிக்கணும், மித்த எது என்கிட்ட கேட்க கூடாது. முன்ன பின்ன டீ போட்டுருந்தா டீயே எப்படி போடணும்னு எனக்கு தெரியும், நான் டீயே போட்டதே இல்லை. என்ன பண்ணலாம்? ஆனால் அந்த பாபு எப்போ பார்த்தாலும் குக்கர் தான் வைப்பாரு, பேசாமல் குக்கரில் பாலை பொங்க வச்சுருவோம். அப்புறமா ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களே? என்னடா டீயை போட்டு கொண்டு வர சொன்னா குக்கர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கா? போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் டீயை போய் வாங்கிட்டு வானே, எனக்கு தலை பிச்சு எரியுது. நான் டீயை சாப்பிட்டு அப்புறமேல உன்ட்ட என்ன வேணாலும் பேசுறேன்டா. ஆமாம்மா, டீ தான் போட சொன்னா குக்கர் சவுண்டு வர வருது. சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேம்மா. பாபு பாலுக்கு எத்தனை விசில் விடணும் பாபு? 2 விசில் வந்துருச்சு, இன்னும் 1 விசில் விடவா? அடியே வள்ளி, யாராவது ப்ரெஷர் குக்கரில் போய் பாலை பொங்க வைப்பாங்களாடி? ப்ரெஷர் குக்கரில் சோத்தை தாண்டி பொங்க வைப்பாங்க. நீ ஏண்டி வித்தியாசமாக பண்ணுற? சரி தள்ளு, நானே எங்கள் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், நீ போய் அதை போய் எங்கள் அம்மாட்ட போய் கொடு. சரி பாபு, நீங்களே போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் உங்க அம்மா வேற அந்த டீயை குடிச்சிட்டு வேற என்னத்தையா சொல்லி கிடக்கும். எனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம நீங்களே போட்டு கொடுத்துருங்க. ஒரு மாசத்துக்கு இங்கே டேரா போலான்னு இருக்கேன்ப்பா. அந்த ஊர்ல வெயில் கொளுத்து எடுக்குது,
அப்பா தாங்க முடியல. இங்க இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து தான்ப்பா ஊருக்கு போகணும். இந்தா வலி, இந்த டீயை போய் எங்கள் அம்மாட்ட போய் கொடு. இன்னைக்கு நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம். நான் போய் பிரியாணி போய் வேணா வாங்கிட்டு வர போகிறேன். சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. நான் அதை கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தாங்க டீ எடுத்து குடிங்க. இதெல்லாம் ஒரு டீயா? கழனி தனி மாதிரி இருக்கு. சீனி இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு பால் இல்ல. என்னத்தை தான் டீ போட உங்க வீட்டுல கத்து கொடுத்தாங்களோத்தா? அத்தை, உங்களுக்கு தான் சுகர் இருக்காம்ல, அதனாலதான் சீனியை கம்மியா போட்டிருப்பாரு. என்னது போட்டு பாரா? என்ன சொல்ற? அப்ப டீயை நீ போடலையா? அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. உங்க பிள்ளை சொல்லி நான் அப்படி போட்டுட்டேன்னு சொல்ல வந்தேன் அத்தை. இந்தா நீ போட்ட டீயை நீயே குடி. அந்த பேக்கை எடுத்து கொடு கொஞ்சம். இந்த பேக் என்னமா வெயிட்டா இருக்குது. நம்மளுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கும் தெரியலையே. சரி எடுத்து கொடுப்போம். இருந்தாலும் இந்த பேக்ல இருந்து ஒரே ஸ்மெல் அடிக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கும் போல கொடுப்போம். இந்தாங்கத்த பேக். அப்படி இந்த பேக்குக்குள்ள என்னத்த கொண்டு வந்திருக்கீங்க? இந்தாக்கான கணக்குது. இது ஒண்ணு இல்ல வள்ளி, உனக்காண்டிதான் ஒரு 10 நாளா சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்கேன் வள்ளி. அத்தை, அப்படி என்னத்த கொண்டு வந்திருக்கீங்க? கொடுங்க எனக்கு. குடுக்க தானே கொண்டு வந்திருக்கேன். இந்தா ஒரு 10 நாளா உடம்பு சரியில்லை வள்ளி. அதுல இருந்து ட்ரெஸ் எதுவுமே துவைக்கவே இல்லை. உங்க மாமனாரோட ட்ரெஸ்ஸையும் துவைக்கல, அப்படியே கிடந்துச்சு. இந்த பேக் வேற எப்ப துவைச்சதோ தெரியல. அதுல அள்ளி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் துவைச்சு கொடுத்துருமா. அத்தையால முடியல, முன்ன மாதிரி இப்ப என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல. அதனால 1 மாசம் இங்கதாம இருக்க போறேன். நல்ல ஆல் ரைட், நல்ல உடம்பு கிடமா தேத்தி தாம வீட்டுக்கே போலான்னு இருக்கேன். என்னது, துணியை நான் துவைக்கணுமா? நீ துவைக்காம வேற யாரு துவைப்பா? அதான் மதியம் தான் சமைக்கிற வேற இல்ல. அவனமோ பிரியாணி வாங்க போறேன்னு போயிருக்கேன். சும்மா தானே படுத்து தானே தூங்க போற. போய் துவைப்ப போ. அடியே அவள பாருடி, வள்ளி மாதிரியே இருக்கா. அடியே பாருடி அவள. ஆமா ஆச்சி, வள்ளியே தான். அவ என்ன ஆச்சி உட்காந்து துணியை துவைச்சிட்டு இருக்கா? அடியே இவனடி ஒரு வேலையும் வைக்க மாட்டான். அந்த லூசு பையன் பாபு தானடி எல்லா வேலையும் பாப்பேன். துவைக்கிறது, துணிக்கிறது, சமைக்கிறது எல்லா வேலையும் அவன் தான் பாப்பேன். இப்ப என்னடி இவ அதிசயம் இல்லாம அதிசயம் துவைச்சுக்கிட்டு இருக்காளடி. ஆமாச்சி, என்ன ஏதுன்னு கேப்பாச்சி. வாங்க, அழுதுகிட்டே வர துவைச்சிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு கேப்ப வாங்க. அடியே வள்ளி, என்னடி துணி துவைச்சுக்கிட்டு இருக்கா? உனக்காடி இந்த நிலைமை? எனக்கே நெஞ்சு வலிக்குதுடி. ஆச்சி, என்னத்த சொல்றது? காலையில என் மாமியா வந்துச்சு ஆச்சி. ஒரு மூட்டை துணியை அள்ளிட்டு வந்து எல்லாத்தையும் என்னைய துவன்னு சொல்லுது ஆச்சி. அப்புறம் டீய போட்டு குடுங்குது, என்னென்னமோ வேலை சொல்லுது ஆச்சி. தாங்க முடியதுல அது தொல்ல. என்னடி சொல்ற? உன் மாமியா வந்துருச்சா? அப்ப இன்னமேல உன் ஆட்ட திண்டாட்ட தாண்டி. அக்கா, அது 1 மாசம் வரை இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கா. எப்படியாவது விரட்டதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கக்கா. அடியே வெறி, வீட்டு வேலை பார்க்காதா பெரிய விஷயமாடி. 1 மாசம் தானடி, பண்ண கடிச்சிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு சரியா போயிருண்டி. அப்புறமேட்டு அதுவே உனக்கு பழகிருண்டி. போங்க ஆச்சி, அதை விரட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்னைய வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி சுமதிக்கு அல்வா கிண்டி கொடுத்தியடி. சுமதி அதை சாப்பிட்டுட்டு படுக்க ஆஸ்பத்திரியில் கலந்தாலடி. அதே மாதிரி உன் மாமியாக்கு பார்த்து அல்வா செஞ்சு கொடுத்துட வேண்டி தானே. ஒரு அடியா பேரு பிள்ளை. ஆச்சி, நல்ல ஐடியா கொடுத்தீங்க ஆச்சி. சும்மாவே எங்க அத்தைக்கு 500க்கு மேல இருக்கு சுகர். இப்ப வேற காலைல டீயை போட்டு கொடுக்குறேன், சுகர் கம்மியா இருக்கும், மூச்சில ஊத்தவான்னு கெடுச்சு ஆச்சி. பேசாம அல்வா கிண்டி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டா ஒரேடியா போனாலும் போயிடா ஆச்சி. ஆச்சி சும்மா இருங்க ஆச்சி, நீங்க எனக்காவது ஐடியா கொடுக்காதீங்க. அவ எனக்காவது பண்ணிட போறா. பேசாம இருங்க, வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். அவங்க மாமியா 2 நாள் கிளம்பிடுவ, தொல்லை தாங்க முடியாம. வாங்க போவோம். நமக்கு அதுக்கடி வம்பு, வாடி போவோம். அடியே வள்ளி, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாடி. இந்த வந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் வந்து ஒண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இருங்க வர்றேன். வள்ளி, ஒரே காலு புடிச்சுக்கிச்சுடி. கொஞ்சம் காலை அமுக்கி விடுடி, கொஞ்சம் சரியா போயிரும். அது அப்புறம் புடிச்சு விடுறேன். உங்களுக்காண்டி ஆசையா கிச்சன்ல அல்வா செஞ்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னடி செஞ்சிருக்க? அல்வாவா செஞ்சிருக்க? சரி குடு வேமா குடு. அத்தை ரொம்ப அவசரப்படுதே. சரி வேமா சாப்பிட்டுட்டு போய் சேரட்டும். இத உங்களுக்காண்டி தான் ஸ்பெஷலா பார்த்து செஞ்சிருக்கேன். இத கொஞ்சம் அப்படியே வாயில வச்சீங்கன்னா அப்படியே நமக்கு நழுவி அதுவாவே உள்ள போயிருந்த. சாப்பிட்டு பாருங்க. எங்கடி பாபுவ இன்னும் ஆளை காணா? பிரியாணிய சாப்பிடலான்னு பார்த்தா அவர் வந்துருவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் அல்வாவை சாப்பிடுங்க. ஏன் நல்லா இருந்துச்சு வள்ளியே. கொஞ்சம் படுத்துக்கிறேன்டி. உண்ட மயக்கமா தெரியல, ஒரு மாதிரி வருது. போ, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரிதா நீங்க படுத்துக்கோங்க. நான் பக்கத்து வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன். குமதியக்கா, என் மாமியாக்கு அல்வாவை கிண்டி கொடுத்துட்டேன். அவ சூப்பரா இருக்குன்னு சொல்லி மொத்தத்தையும் காலி பண்ணிருச்சுக்கா. பள்ளி ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைற? எனக்கு யாரும் வம்புக்கு இழுத்து வச்சிடாத வள்ளி. பேசாம இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல என் மாப்பிள்ளை என்னை கூப்பிடுவாரு பாருங்களேன். அம்மா எந்திரிமா. என்னம்மா காலங்கத்தால தூங்கிட்டு இருக்க? அம்மா உனக்காக நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எந்திரிமா. அம்மா எந்திரிமா. அம்மா எந்திரிமா. அடியே வள்ளி, எங்கடி போய் தொலைஞ்ச? பக்கத்து வீட்டு போயிட்டாளாக்கும். இவ வேற ஆளாக்கா வீட்டுல வேற. அடியே வள்ளி, அங்கே என்னடி கதை பேசிட்டு இருக்க? இங்க வாடி, எங்க அம்மா என்னடி படுக்கையா இருக்காங்கடி. வாடி, பேச்சு மூச்ச காணாண்டி. பாபு, இந்த வந்துட்டே போங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? வரேன் போங்க.
அக்கா அக்கா நீ வர்றப்ப ஆச்சியும் கூட்டிட்டு வந்திருக்கா. ஆச்சி தான் நாடியெல்லாம் புடிச்சு பார்த்து கரெக்டா சொல்லும் கூட்டிட்டு வந்திருக்கா. அடியே போடி வள்ளி வர்றேன்டி போ. பாபு என்னாச்சு பாபு, ஏன் என்ன இப்படி கத்துனீங்க? என்னாச்சு, என்ன சொல்லுங்க. அடியே வள்ளி என்ன ஆச்சுன்னு தெரியலடி. எங்க அம்மா கூட்டு பாக்குறேன்டி, எந்திரிக்கவே மாட்டாங்கடி. ஆச்சி கொஞ்சம் வாங்க ஆச்சி, எங்க அத்தை ரொம்ப என்னமோ அப்படியே படுத்தே இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஆச்சி. சரி ஆச்சு வந்துட்டேன் இல்லடி, நாடி பிடிச்சு பார்த்து சொல்றேன்டி. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து சொல்றேன். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஆச்சு, என்ன ஏதுன்னு சொத்த பார்த்து சொல்லுங்க ஆச்சு. நாடினா நல்லா தானே துடிக்குது, மூச்சு நல்லா தான் விடுறாங்க. அடியே வள்ளி உன் மாமியா நல்லா தாண்டி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிரும்டி. ஏன் எல்லாரும் என் முன்னாடி சுத்தி நிக்கிறீங்க? 2 நாளா சரியா தூங்கல, அதான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ஏன் என்ன ஆச்சு? யாருக்கு என்ன ஆச்சு? அத்தை நான் கொடுத்த அல்வால ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப எப்படித்தான் இருக்கீங்க? அடியே வள்ளி, நீ கொடுத்த அல்வால தாண்டி இப்ப கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியா தெம்பா இருக்கேன்டி. நல்லா இப்ப தாண்டி உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குடி. இன்னும் கொஞ்சம் இருந்தா கொண்டு வந்து குடிடி எனக்கு. என்னது இன்னும் கொஞ்சம் அல்வா வேணுமா? ஏன் வள்ளி, மாமியா தான் இன்னும் கொஞ்சம் கேக்குறாங்க, எடுத்து கொடு, நாங்க கிளம்புறோம். இந்தாம்மா அல்லா சாப்பிட்டு இங்கே நல்லா இருமா, நாங்க போயிட்டு வரோமா. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.